அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி நம்ம ஜாப்பனீஸ் மெத்தடில் இறால் வறுவல் இந்தியன் டச்சோடு செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 1/2 கிலோ இறால் எடுத்து ஷெல்லெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி நடுவில் கட் பண்ணி டீப்பாக இந்த வைன் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இறால் நம்ம வறுக்கும் போது சுருட்டிக்கும் அப்படின்னு, அது ரொம்ப சுருட்டிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம இப்படி லைட்டாக கட் பண்ணி விட்டோம்னா கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். நம்ம வறுக்கும் போது கொஞ்சம் கிராஸாக இப்படி கட் பண்ணி விட்டுடலாம். இப்படி கட் பண்ணி முடித்தோன்னே கையால் இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா நம்ம முன்னாடி இருந்த சைஸை விட கொஞ்சம் நீளமாகிடும் அது. இப்போ இதே மாதிரி நான் இன்னொன்றையும் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த மெத்தடில் செய்கிறதுக்கு அவங்க கொஞ்சம் வால் கட் பண்ணாமல் வச்சுருப்பாங்க. நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஏன்னா நம்ம ஓடோட பொரிச்சு பழக்கம் இல்லாததுனால நான் வால் கட் பண்ணி எடுத்துட்டேன். வாலோடு செஞ்சோம்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ இதே மாதிரி நான் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் இதுக்கு மேலே மிளகுத்தூளும் உப்புத்தூளும் போட்டு சீசனிங் பண்ணி வைப்பாங்க. நம்ம கொஞ்சம் இந்தியன் டச் கொடுக்கறதுக்காக இதில் உப்புத்தூள் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இதை கோட்டிங் பண்ணுறதுக்கு வெங்காய பவுட்ரு பூண்டு பவுட்ருலாம் யூஸ் பண்ண போகிறேன். அது இல்லாதவங்க இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் சேர்த்துக்கங்க. இப்போ 1 ஸ்பூன் மைதா மாவு போட்டிருக்கேன். போட்டு பெரட்டி வச்சுக்கலாம். இப்போ கோட்டிங்க்காக 1 கப்பு மைதா மாவு, 1 டீஸ்பூன் பூண்டு பவுட்ரு, உப்புத்தூள் கொஞ்சம் தேவையான அளவு, 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் வெங்காய பவுட்ரு எடுத்திருக்கேன். இது இல்லாதவங்க இறால்லையே இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கங்க. நான் சொன்ன மாதிரி அதுவும் சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரெட்டு மிக்சியில் பவுட்ரு பண்ணிவிட்டு கொஞ்சம் வறுத்து வச்சுருக்கேன். அந்த மிக்ஸ் பண்ண மைதா மாவு இருக்குது. சாதாரண கடையில் கிடைக்கிற கிளப் சோடா எடுத்திருக்கேன். அந்த சோடாவில் இறாலை ஒரு தடவை முக்கிட்டு இந்த மைதா மாவில் பெரட்டிட்டு திருப்பியும் சோடாவில் போட்டுட்டு இன்னொரு கோட் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரெட் க்ரம்ஸ் மேலே இப்படி பெரட்டி எடுத்துக்கலாம். இந்த சோடாவுக்கு பதிலாக முட்டை யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு முட்டை யூஸ் பண்ண அவ்வளோக்கா பிடிக்காது. அதனால நான் இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாவும் ப்ரெட் க்ரம்ஸும் ஒட்டணுங்கிறதுக்காக தான் நம்ம சோடாவில் டிப் பண்ணுறோம். அதோட இன்னும் கிறிஸ்பியாக வரும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. இப்போ எண்ணெய் ஒரு பாத்திரத்தில் சூடு பண்ணியிருக்கோம். இதை போட்டு பொரித்து எடுத்துக்க வேண்டியதான். இது பொரித்த கையோடு சாப்பிட்டா ரொம்ப மொறுமொறுன்னு இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம். இறால் பிடிக்கலன்னு சொல்கிறவங்க கூட இது பிடிக்கலன்னு சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், மொறுமொறுப்பான ரொம்ப சுவையான ஜாப்பனீஸ் ப்ரான் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு ஃபீட்பேக் பண்ணுங்கள். நான் இந்த டீயோடு என்ஜாய் பண்ண போகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.